ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, குடித்தா தான் நான் தெளிவுத்தன்மையாக இருப்பேன் அப்படின்னு எனக்குள்ளே முடிவு எடுத்துட்டேன். நானும் எல்லோரும் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலி குடிக்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷனில் குடிக்கிறது, அந்த மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் ஜாலிக்காக குடிக்கலான்னு செஞ்ச விஷயங்கள் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு விளைவை தரும்னு எனக்கு தெரியல. விளையாட்ட ஆரம்பித்த இந்த காரியம் வினையில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையவே முடிச்சிருச்சு. எல்லாமே எனக்கு இல்லைன்னு எதுவுமே இல்லை. எல்லாமே பொருளாதாரத்துலேருந்து எல்லாமே எனக்கு இருந்துச்சு. இருந்தாலும் என்னால் குடியை விட முடியல. குடியை விடுறதுக்கு நானும் விருப்பப்படல. என்னைய என்ன ஃபோர்ஸ் பண்ணாலும் நான் அதை கேட்க மாட்டேன். அந்த ஸ்டேஜில் தான் நான் வளர்ந்துட்டேன். மனைவி சொன்னாங்க, அவங்க ரீதியாக எல்லா விதமாகவே என் மனைவி எனக்கு குடியை நிப்பாட்டுறதுக்கு உதவி பண்ணாங்க. அப்பயும் என்னால் விட முடியல. எனக்கு குடும்பம் இருக்குது, ஒரு பொண்ணு இருக்குது. இத்தனை இருந்தும் எனக்கு அது தெரியல. குடிதான் பெருசு அப்படின்னு போயிட்டேன். அது ஆக்சுவலாக ரொம்ப என்னை சிக்கலை உண்டாக்கி விட்டுருச்சு. என்ற பொருளாதாரம் எல்லாம் போச்சு, காசெல்லாம் சுத்த காலி, அந்த லெவலுக்கு வந்துட்டேன். ஒரு விஷயத்த வீட்டில் சொல்லணும், எங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சா கூட எனக்கு அது சொல்ல தோணலை. ஏன்னா நான் முழுவதுமாக அந்த மதுவுக்கு பின்னாடி ஒளிய ஆரம்பிச்சிட்டேன். எல்லா விஷயத்துலையும் மதுவுக்கு பின்னாடி ஒளிய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னை வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே பிள்ளைய வளர்ந்துட்டாங்க. மனைவி பொறுமையாக இருந்தாங்க. அவங்களுடைய மனநிலையும் என்னோட குடியால் வேறு மாதிரி மாறிடுச்சு. அவங்க ஒரு மென்டலாக ஒரு ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் மாறி என் கூட சண்டை போட்டு அவ்வளோ தூரம் என்னோட அன்பாக பேசி என்னையை மாற்றுறதுக்கு நிறைய வழியில் தேர்ந்தெடுத்த அவங்களுக்காக நான் எந்த ஒரு முடிவுமே எடுத்ததில்லை. எனக்கு தேவை குடி. வணக்கம். ஒரு நபர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கு 3 காரணங்கள் தான் இருக்குது. ஒன்று ஜெனட்டிக்கலாக வரலாம், 2வது பயோகெமிக்கல் சேஞ்சஸ் இந்த பாடி, 3வது சிச்சுவேஷன்ஸ். இதில் ரொம்ப டாமினண்ட்டாக என்ன ப்ளே பண்ணுதுன்னா சிச்சுவேஷன்ஸ் தான். சூழ்நிலை காரணமாக ஒரு நபர் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ குடிக்கிறப்போ அந்த போதை தர அந்த ஒரு ஹை அவருக்கு பிடிச்சி போயிருக்கு. அப்படி பிடிச்சி போனதன் காரணமாக அவர் அடிக்கடி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா அவரோட குடிக்கிற நேரம் ஜாஸ்தி ஆகிடுது, குடிக்கிற அளவு ஜாஸ்தி ஆகிடுது. அப்போது எனக்குள்ள என் உடம்புக்குள்ள ஒரு பயோகெமிக்கல் சேஞ்சஸ் இந்த பாடி இஸ் ஹேப்பனிங். ஒரு ரசாயன மாற்றம் எனக்குள்ள நடைபெறுது. அந்த ரசாயன மாற்றத்தினால என்னோட கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸ், ஆட்டிடியூட் இது எல்லாமே மாற்றி செயல்பட ஆரம்பிக்குது. நான் அதுலேயே பல வருஷங்கள் ட்ராவல் பண்ணுறேன். அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அதுதான் நானுன்றதை நம்ப ஆரம்பிச்சிடுறேன். என்னால் அந்த ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளேருந்து என்னால் வெளியே வர முடியல. அப்படி யார் சொன்னாலும் என்ன அட்வைஸ் பண்ணாலும் என்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றின ஒரு கவலை இல்லாமல் எனக்கு போயிடுது. ஸோ இஃப் ஐ ரியலி வாண்ட் டு சேஞ்ச், நான் மாறணும்னா நான் தான் விருப்பப்படணும். என்னை சுற்றி இருக்கிறவங்க விருப்பப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் மாறணும்னா நான் தான் விருப்பப்படணும். ஸோ அப்படிப்பட்ட விருப்பமே அந்த பாதிக்கப்பட்டக்கூடிய நபருக்கு வரவே மாட்டேங்குது. அதுதான் இந்த குடி பிரச்சனையும் போதை பிரச்சனையும் இவ்வளோ தூரம் தலைவிரிச்சு ஆடக்கூடியதுக்கான காரணமாக அமையுது. ஸோ நான் விருப்பப்படவில்லை என்றால் என்னை யாருனாலும் மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நபரை ஒரு சரியான சிகிச்சை முறை கொடுக்கவில்லை என்றால், அதாவது ஹீ நீட்ஸ் அ ரீஹாபிலிட்டேஷன், அதை நம்ம செய்யலைன்னா அவர் இதிலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இன்றைக்கி என் லைஃப்பில் குடி இல்லாமல் குடியை தள்ளி வச்சுட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். என் குடும்பத்தில் இருக்கவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்னை இவங்க அணுகின விதம் அதாவது ஒரு குடி நோயாளியை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ நான் கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துக்கு இப்போது நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். நல்ல முறையாக வெளியே போய் நல்ல முறையாக இருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல விஷயம் கற்றுக்கிட்டேன். குடினால என்ன பிரச்சனை, இதனால இது குடித்தா நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், ஆனால் நம்ம வீட்டில் யாரும் சந்தோஷமாக இல்லை. நம்ம குடிச்சிட்டு நல்லா இருக்கோம், நம்மளுக்கு ஜாலியாக இருக்குது, ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே துன்பம்.
வெளியில் போய் ஒரு நல்ல வாழ்க்கை முறையை வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா வழிமுறையுமே இங்கே எனக்கு சொல்லி தந்தாங்க. தெரப்பி, காலையில் யோகா கிளாஸில் மெயின் மூச்சு பயிற்சி. அந்த மூச்சு பயிற்சி அதனுடைய இதை வந்து வாயிலெல்லாம் சொல்ல முடியாது. அதை வந்து உணர்வுபூர்வமாக உணர்ந்தால் மட்டும்தான் மூச்சு பயிற்சியினுடைய இதை வந்து அது வந்து தெரியும். அதில் தான் எனக்கு வந்து நிறையா ஒரு மாற்றங்கள் எனக்குள்ளே வந்துச்சு. உடலில் அந்த பாதம் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக டெய்லி ஷேர் பண்ணுவேன். வீட்டுக்கு நானாக போய் உட்காருவேன், ஷேர் பண்ணுவேன். அந்த ஒரு மனசில் உள்ளது பூரா எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரியாக ஃப்ரீயாக நிம்மதியாக தூங்குவேன். நைட்டில் என்னைக்கெல்லாம் ஷேர் பண்ணுறேன்னா அன்னைக்கு மட்டும் தான் தூங்குவேன். முதல்ல இந்த கிளாஸுக்கு நான் வந்து அட்டன் பண்ண போகும்போது இவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் என் மனசுக்கு போயிட்டே இருந்துச்சு. இவங்க சொல்கிறது என்றைக்கு நான் காது ஊற்றி கேட்க ஆரம்பித்தனோ அன்றைக்கி என் மனசுக்குள்ள இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு. இவங்க கொடுத்த காலகட்டங்கள் எவ்வளோ கொடுத்தாங்களோ அதை வரைக்கும் நான் இங்கே இருந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறத கேட்டுட்டு அவங்க சொல்லிக் கொடுத்த ப்ரோக்ராமை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு இதனால் வரைக்கும் நான் பிடிக்காமல் சந்தோஷமாக வீட்டில் அமைதியாக இழந்த மதிப்பை எடுத்தேன். அம்மா அப்பா கிட்ட திருப்பி நான் இழந்த பாசத்தை திருப்பி எடுத்தேன். என் மனைவி மக்கள்கிட்ட இருந்த அன்பையும் திருப்பி எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ எல்லாமே நான் நிறைவாக ஒரு மனசு நிம்மதியோட இந்த பதிவை உங்களுக்கு வெளியிட்டு என்ன மாதிரி குடியிலிருந்து கஷ்டப்படுறவங்க இருந்து வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த பதிவை நான் உங்களுக்கு வெளியிட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.